Welcome to techcache. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா VLOOKUP. VLOOKUP அப்படின்னா vertical lookup. Vertical lookup நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா the particular செல்லோட வேல்யூ எடுத்துட்டு வந்து each and every rowல multiple columnsல நமக்கு தேவையான டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி கொடுக்குது. ஸோ அது எந்த மாதிரி டேட்டாங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம ரேஞ்ச் செட் பண்ணிட்டு எந்த காலம்லேருந்து நம்மளுக்கு டேட்டா வேணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல அது டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ பாருங்க, நான் ஒரு 3 டேபிள் வச்சிருக்கேன். 3 டைப் ஆஃப் VLOOKUP உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இன்னைக்கு. ஓகே, இப்போ பாருங்க, VLOOKUP வந்து இப்போ சின்ன டேபிள்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து அதோட ஒர்க் எஃபிஷியன்சி உங்களுக்கு தெரியாது. பட் நம்ம வந்து ஹியூஜ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன்ஸ் வச்சு அதை ஹேண்டில் பண்ணும்போது VLOOKUP ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் ஒரு 2 hours 3 hours பார்க்க வேண்டிய வேலையை உங்களுக்கு 10 minutesல VLOOKUP வந்து செஞ்சிடும். அவ்வளோ ஒரு சிம்பிளா எஃபிஷியண்டா நம்ம இந்த ஃபார்முலாவை ஹேண்டில் பண்ண போறோம். இப்ப பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் வச்சிருக்கேன். அதோட டேபிள் வந்து ரிமார்க் டேபிள். ஒரு ரிமார்க்குக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் அதோட சேல்ஸ் பர்சன்டேஜ் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல ப்ராடக்ட் கோடு, ப்ராடக்ட் நேம் இருக்கு, அதோட ரிமார்க்ஸ், அதோட சேல்ஸ் ரிமார்க்ஸ் நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸும் சேல்ஸோட பர்சன்டேஜும் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். பாருங்க, equal to VLOOKUP tab கொடுத்துக்கோங்க. ஃபார்முலா அப்ளை ஆயிடும். ஓப்பன் பண்ணிக்கோங்க பிராக்கெட்டை. ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும், நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இந்த வேல்யூ, இந்த செல்லுல உள்ள வேல்யூவோட பாயிண்ட்ஸ் என்ன, சேல்ஸோட டீடைல்ஸ், சேல்ஸ் பர்சன்டேஜோட டீடைல்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த செல், பர்டிகுலர் செல் VLOOKUP வந்து வெர்டிக்கல் லுக்கப் வந்து அப் டு டவுன் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து காலமை வந்து லாக் பண்ண போறோம் வித் மல்டிபிள் ரோஸை சர்ச் பண்றதுக்காக. இப்போ பாருங்க, நான் காலமை லாக் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து F4 ஃபுல் லாக் வருது. இது ரோ மட்டும் லாக் ஆகுது, எனக்கு காலம் மட்டும் லாக் ஆகணும். ஸோ காலமை லாக் பண்ணிட்டேன். கமா, ஏன் இதை லாக் பண்றேன் அப்படின்னா காலம்ல ஸ்டார்ட் ஆகி 11 12 13 14 எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும். ஸோ அதனாலதான் நான் வந்து காலமை லாக் பண்றேன். அடுத்தது ரேஞ்ச், எந்த டேபிள்ல உள்ள வேல்யூவை நம்ம ரிட்ரீவ் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க, நான் வந்து இந்த ரிமார்க்ஸ் டேபிள்ல உள்ள வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணி இங்க ஷோ பண்ண போறேன். ஸோ ரிமார்க்ஸ் டேபிளோட ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் எது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு எது வேணுங்கிற ரேஞ்ச் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ரேஞ்ச் வந்து எனக்கு ஸ்டாண்டர்டா தான் இருக்கணும், எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. ரோம் காலம்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் இந்த டேபிள்ல. ஸோ அதனால நான் அதை லாக் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் F4 கொடுத்து கமா. இப்ப பாருங்க, இந்த ரேஞ்ச்ல 1 2 3 காலம்ஸ் இருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு எந்த காலம்ல இருக்கு, செகண்ட் காலம்ல இருக்கு. ஸோ பாயிண்ட்ஸோட டேட்டா எனக்கு வேணும்னா நான் இதுல செகண்ட் காலமை மென்ஷன் பண்ணணும். ஸோ செகண்ட் காலமை மென்ஷன் பண்ணிக்கிறேன். கமா, இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அப்ராக்சிமேட் மேட்சா இல்ல வந்து ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்சான்னு கேக்குது. நான் வந்து 0 கொடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுறேன், என்டர் பண்றேன். இப்ப பாருங்க, ஃபாஸ்ட் மூவ் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. அது நம்மளுக்கு அப்ளை ஆயிடுச்சு. அதே பாருங்க, ஆவரேஜ் மூவ் நான் வந்து டிராக் பண்ணோன்னு, இது டபுள் கிளிக் பண்ணோன்னு ஃபுல்லா அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, இப்ப பாருங்க, ஆவரேஜ் மூவ்க்கு எவ்வளோ இருக்கு, 6 அப்ளை ஆயிடுச்சா. லோ மூவ்க்கு எவ்வளோ இருக்கு, 4, அதுவும் அப்ளை ஆயிடுச்சு. அகைன் ஃபாஸ்ட் மூவ்க்கு எவ்வளோ இருக்கு, 10. ஸோ ரிப்பீட்டடா எவ்வளவு வேல்யூஸ் வருதோ அதுக்கேத்தாப்புல அந்த பாயிண்ட்ஸை ஃபில் பண்ணிடும். ஓகே, இப்ப பாருங்க, அதே நான் வந்து செகண்ட் காலம்ல பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அது நான் உங்களுக்கு அப்ளை பண்ணேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து தேர்ட் காலம்ல சேல்ஸ் இருக்கு, அதை உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சேம் மெத்தட் தான். VLOOKUP உங்களுக்கு இந்த வேல்யூவை சர்ச் பண்ணணும். லாக் பண்ணிக்கிறேன்.
காலமை மட்டும் லாக் பண்ணிக்கிறேன், கமா ரேஞ்ச் ஆஃப் த டேபிள் கொடுத்துட்டேன், லாக் பண்ணிட்டேன், கமா எனக்கு தேர்ட் ரோ வேணும், 1 2 இது தேர்ட் சேல்ஸ் வந்து எனக்கு தேர்ட் ரோல இருக்கு. ஸோ தேர்ட் ரோட டேட்டாவை தான் நான் ரிட்ரீவ் பண்ண போறேன். 3, 0 உங்களுக்கு 60% வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட செல்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கேத்தாப்புல உள்ள டேட்டாஸை கரெக்டா ஆப்டா உங்களுக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த VLOOKUPஓட ஃபர்ஸ்ட் மெத்தட் உங்களுக்கு பார்த்தாச்சு. செகண்ட் மெத்தட் சொல்றேன் பாருங்க. இப்போ எப்படின்னா ப்ராடக்ட் கோடு இருக்கு, இந்த ப்ராடக்ட் கோடை நான் என்டர் பண்றேன். இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் கோடு இருக்கு, இந்த ப்ராடக்ட் கோடை நான் என்டர் பண்ணா எனக்கு ப்ராடக்ட், ரீமார்க், பாயிண்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இங்க ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்னா அரேஸ் வந்து இன்சர்ட் பண்ண போறேன். VLOOKUPல அரேல வந்து நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க போறேன். எப்படி கொடுக்க போறேன்னு பாருங்க. ஈக்குவல் டு VLOOKUP டேப் கொடுக்குறேன். எந்த செல்லோட டேட்டாவை நான் இனிஷியலா சர்ச் பண்ணும், இந்த செல். இதை நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு ஸோ டேபிள் ரேஞ்ச் வந்து எனக்கு இந்த டேபிள் ரேஞ்ச். ஓகே, அதையும் லாக் பண்ணிக்கிறேன், கமா இப்ப பாருங்க பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள எத்தனை காலம், சிங்கிள் காலம்க்கு நம்ம ஓபன் பண்ண தேவையில்லை, பிராக்கெட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனா மல்டிபிள் காலம்ஸ்க்கு நம்ம அரேவா கொடுக்க போறோம். அதுக்காக பிராக்கெட் ஓபன் பண்ணி நான் கொடுக்குறேன், ஃப்ளவர் பிராக்கெட். ஸோ இதுல எந்தெந்த வேல்யூஸ் எனக்கு பார்க்கணும் அப்படின்னா செகண்ட் ரோவோட காலம், தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அண்ட் ஃபிஃப்த் ரோ. செகண்ட் கமா, தேர்ட் கமா, ஃபோர்த் கமா, 5. ஓகே டன். இப்ப அகைன் 0 கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். சிம்பிள். உங்களுக்கு பாருங்க, இந்த கோட் கொடுத்த உடனே ப்ராடக்ட், ரீமார்க், பாயிண்ட்ஸ், சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. ஸோ இல்லை நான் வேற கோட் கொடுக்குறேன் அப்படின்னா வந்துருச்சியா? இல்லை நான் வேற கோட் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம எந்த கோட் கொடுக்குறோமோ அதுக்கேத்தாப்புல அதை சர்ச் பண்ணி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ 2 லுக்கப் பார்த்துட்டோம். ஒன்று நார்மல் லுக்கப், இன்னொன்று அரேல டிஃப்ரெண்ட் காலம்ல இருக்க வேல்யூஸை வந்து ரிட்ரீவ் பண்றது. ஸோ இது ரெண்டையும் பார்த்தாச்சு. இப்போ இன்னொரு லுக்கப் பார்க்கலாம். இப்போ வந்து ப்ராடக்ட் கோடு இதுல 10 வரைக்கும் தான் இருக்கு. சப்போஸ் இன்கேஸ் 11 ஒரு ப்ராடக்ட் கோடு இருக்கு, அது இன்னும் ஆனா இங்க ரெஜிஸ்டர் ஆகல. அதை நான் வந்து என்டர் பண்றேன். எனக்கு என்ன வருது, 11 நான் என்டர் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, NA எரர் வருதா? ஸோ இந்த மாதிரி VLOOKUP வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அடிக்கடி நமக்கு இந்த மாதிரி எரர் வரும். அது பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம மேனுவலா போயிட்டு 0 அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மேனுவலா 0 அப்ளை பண்ணாம நம்ம டைரக்டா எப்பெல்லாம் NA நமக்கு ஷோ ஆகுதோ அப்ப டைரக்டா நம்ம 0 ஃபில் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா போட போறோம். இப்ப பாருங்க அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க இந்த இடத்த பாருங்க. இப்ப இதுக்குள்ள எப்படி ஃபார்முலா எழுதியிருக்கேன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து VLOOKUP ஃபார்முலா, நார்மல் ஃபார்முலா அரேக்குள்ள அதை எழுதிட்டு இப்ப இங்க இஸ் நாட், இப்போ அந்த எரர் ஷோ ஆகுதா, இஸ் NA, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த எரர் ஷோ ஆகுதா அப்படின்னு இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்றேன். இந்த ஃபார்முலா இஸ் NA என்ன பண்ணுனா இந்த பர்டிகுலர் கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இந்த இடத்துல இஸ் NA, அப்போ வந்து NA வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ, NA வரல அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ். இஸ் NA அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். ஸோ NA வந்துச்சுன்னா நம்ம இங்க 0 அப்ளை பண்றோம் இஃப் கண்டிஷன் வச்சு. நான் அதை எப்படி செய்யறேன்னு, இஃப் is NA
டேப் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல நான் VLOOKUP ஃபார்முலாவை அப்ளை பண்றேன். ஃபங்க்ஷன் F4 லாக் பண்ணிட்டேன். கமா எனக்கு ரேஞ்ச் இதோட ரேஞ்ச் கமா ஃப்ளவர் பேசிஸ் கமா 4 கமா 5 கமா 0. ஸோ இந்த ஃபார்முலா இப்போ முடிஞ்சிருச்சு. லாஜிக்கல் இப்போ பாருங்க, இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் எதை லாஜிக் டெஸ்ட் பண்ண போகுது? VLOOKUP ஃபார்முலா அப்ளை பண்ணா உங்களுக்கு எரர் ஷோ ஆகுதா இல்லையா? ஸோ எரர் ஷோ ஆனிச்சு அப்படின்னா 0வை ஃபில் பண்ணு, கமா 0 கொடுக்குறோம். அப்படி எரர் ஷோ பண்ணல அப்படின்னா அகைன் VLOOKUP அப்ளை பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இந்த VLOOKUP ஃபார்முலா நம்மளுக்கு ட்ரூ வேல்யூ கொடுக்குதா எரரை கொடுக்குதான்னு எண்ணெயை வச்சு செக் பண்றோம். அப்படி வேல்யூ கொடுத்துச்சுன்னா அகைன் அந்த VLOOKUP ஃபார்முலாவை அப்ளை பண்ணி டேட்டாவை ரிட்ரீவ் பண்றோம். இல்ல நம்மளுக்கு எரர் கொடுத்துச்சுன்னா 0 செட் பண்றோம். தட்ஸ் இட். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு டைம்க்கு 2 டைம் அதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இது ரொம்ப எஃபெக்டிவான ஃபார்முலா. இதை ஒன் டைம் நீங்க செட் பண்ணிட்டா போதும். இந்த ஹியூஜ் டேட்டா யூஸ் பண்றப்ப ஒரு டைமும் மேனுவலா நீங்க போய் 0 என்டர் பண்ணணும்னு தேவையில்லை. function F4 comma flower bracesல 3 comma 4 comma 5 comma 0 close the bracket. Okay, enter. So 0. நமக்கு இந்த ப்ராடக்ட் இந்த டேபிள்ல இல்ல. சோ நமக்கு எரர் வரல. அதுக்கு பதிலா நமக்கு என்ன வந்திருக்கு? நம்ம செட் பண்ண வேல்யூ 0 வந்திருக்கு. நம்ம இந்த இடத்துல வேல்யூ 0ன்னு செட் பண்ணோம். சோ 0 வந்திருக்கு. ஓகே, டன். ஸோ VLOOKUPல 3 டைப் ஆஃப் ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். இதை கண்டிப்பா போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் வெல். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டாவை எடுத்துட்டு அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நீங்க VLOOKUP அப்ளை பண்ணும்போது ஒரு வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணணும், இல்ல அந்த ஃபார்முலா பார்த்து காப்பி பண்ணி போடணும்னு இல்லை. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் ஆயிட்டா எப்ப வேணாலும் எந்த ரெக்கார்டுக்கு வேணாலும் ஆன் டைம்ல VLOOKUP நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.